சினியர் படசல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துட்டு இருந்த வேட்டையன் படத்துடைய ட்ரைலர் வந்தாச்சு. சேட்டன் வந்தல்லே சேட்ட செய்யன்னு வந்தல்லே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மட்டும் தான் இவ்வளவு நாள் நம்ம காதுல கேட்டுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சிருக்கிற அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்விகா சிங், துஸ்ரா விஜயன், அபிராமி, ரோகிணி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற வேட்டையன் படத்துடைய ட்ரைலர் மாசா வந்து இறங்கி இருக்குதுங்க. இந்த படத்துக்கு மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ட்ரைலரில் ஒரு போராட்டத்தை காட்டுறாங்க. அப்போ ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஆளெல்லாம் என்கவுண்டர் தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, 7 நாளுக்குள்ளே எப்படியாவது என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும் போது தான் கதவை திறந்துட்டு தலைவருடைய என்ட்ரி வருது. அப்போ ஒரு டைலாக் பேசுகிறாங்க. அந்த டைலாக் எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அந்த சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியான பாஷாவில் வரக்கூடிய ஒரு சீனில் வரக்கூடிய டைலாக் ஞாபகப்படுத்துது. அது என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி பாஷாவை பார்த்து சொல்லுவார், அப்போ பாடிக் பாஷா எட்டி 7 நல்ல கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க் ஆண்டனி சொன்ன உடனே தலைவர் பாஷா டக்குன்னு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க, ஆட்டடே என்ன 7 செகண்டில் உன் கதையை முடிக்கிற அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி டைலாக்கை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இப்போ இதில் ஒரு டைலாக் வச்சிருக்கிறாங்க. இவர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வாரத்தில் எப்படியாவது என்கவுண்டர் பண்ணிடுன்னு சொல்லும்போது, தேவையில்லை சார் அது ரொம்ப ஜாஸ்தி, இந்த 3 நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி தலைவர் பேசுகிற டைலாக் உடையத்தான் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் உள்ள ஃபுல்லாக ஒரு மர்டர் கேஸை வந்து ஆராய்ச்சி, அந்த மர்டர் கேஸை பற்றின ஒரு துப்பு துளக்கிற மாதிரி தான் சீன்ஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் நிறைய உள்ள காட்டியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக பார்க்கும்போது எதை பற்றி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலை காட்டுறாங்க. இந்த படம் நிச்சயமாக ஒரு மர்டரை பற்றி போலீஸ் வந்து எடுக்கிற என்கொயரி பண்ணுற ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கணும். அதுவும் வந்து ஒரு வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை வந்து முக்கியமாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் அந்த ட்ரைலர் இப்போதைக்கு நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குது. இந்த படத்தில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லுக்கு செம்ம சூப்பராக இருக்கிறாங்க. அந்த ஜெயிலர் படத்தில் வந்து அதே லுக்கில் பாதி தெரியுறாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து சாதாரண கிளாஸ் போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் தான். அவர் இப்போ பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் அழகாக தானே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் நாம. ஆனால் குரலில் மட்டும் லேசாக கொஞ்சம் வயசு தெரிஞ்சாலும் அந்த டைலாக் உச்சரிக்கிற விதம் இருக்குது பாருங்க, அதுக்கு நிகர் தமிழ்நாட்டில் அவருக்கு நிகர் அவர் தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக பஞ்ச் டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்ம வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அந்த அக்டோபர் 10 இந்த படத்தோடைய ரிலீஸ் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ ரஜினி ஃபேன்ஸோட மைண்டில் ஓடக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ஜென்டலாக போகுது. இந்த ட்ரைலரில் ஜெயிலரில் வந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இல்லாமல் இது வந்து ஒரு வித்தியாசம் அப்படியே ஒரு ஜாலியான மூடில் வர்ற மாதிரி பேம் 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 பேன்னு சொல்லிலாம் போட்டிருக்கிறாரு. சூப்பராக ஒரு ஜென்டலாக போகுது இந்த மியூசிக். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரஜினி ஸ்டாருடைய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸோட மைண்டில் ஓடக்கூடியது ரெண்டு டைலாகாக தான் இருக்கும். ஒன்று தளபதி விஜய் பேசுகிற டைலாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலா அஜித் பேசின ஒரு டைலாக தான் இருக்கும். இன்னைக்கு அவங்க தலையில் ஓடி இருக்கிறது. அப்படி என்ன டைலாக் அப்படின்னு கேட்குறீங்களா? துப்பாக்கி படத்தில் வெயிட்டிங் அப்படின்னு தளபதி சொல்லுவார். வேதாளம் படத்தில் வந்து வெயிட்டிங்லேயே வெறி ஏறுதுப்பா அப்படின்னு சொல்லி தலை சொல்கிற இந்த 2 டைலாக் தான் 10ஆம் தேதி எப்போ வருதுன்னு நாங்கள் வெயிட்டிங், ஆனால் 10ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணியே வெறி ஏறுது அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி தான் இந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ மாசம் சூப்பராக வந்திருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் வரும்போது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்திருக்குது. அன்னைக்கு தான் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது. அதுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து உற்சாகமாக எப்பவும் போல வந்து நின்று இன்னும் அடுத்து கூலி படத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட அடுத்து வேட்டையன் படத்தை பற்றின ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.